மணிச் செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி ராமஜெயம் கடத்தி கொலை, காவல்துறை விசாரணை. ராமஜெயம் உடல் வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் ஏராளமானோர் குவிந்ததால் பதற்றம், காவல்துறை குவிப்பு. கொலையாளிகளை கண்டுபிடிக்க 4 தனிப்படைகளை அமைத்து திருச்சி மாநகர ஆணையர் சைலேஷ்குமார் ஆணை. கூடங்குளம் அணு உலை இன்னும் 2 மாதங்களில் செயல்பட தொடங்கும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. சேது கால்வாய் விவகாரம், நாடாளுமன்றத்தில் தமிழக உறுப்பினர்கள் கடும் அமளி. நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திவாகரன் பிணை மனு மீதான விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு. ராணுவத்தில் ஆயுத தட்டுப்பாடு இருப்பதாக பிரதமருக்கு அனுப்பிய கமுக்க கடிதம் வெளியானதற்கு VK சிங் மறுப்பு. திண்டுக்கல்லில் கைபேசிகளை திருடியவர் கைது, 80க்கும் மேற்பட்ட கைபேசிகள் பறிமுதல். வாடகை வீட்டில் வசிப்பவர்களின் விவரங்களை கேட்க தடை விதிக்க கோரிய மனுவில் காவல்துறை 2 வாரத்தில் பதிலளிக்க ஆணை. நாகை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் கூடுதலாக 1,08,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.